அடுத்த ஒரு கல்லூரி எஸ்ஆர்எம் டென்டல் காலேஜ் காட்டாங்குளத்தூர். சரிங்களா? ஸோ எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் மருத்துவத்தில் பிஹேவியர் ஸ்ட்ராங்கு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதில் மெடிஎஸ் பற்றி தேடுற மாணவர்கள் நம்ம பார்க்குறோம். இதில் 2 காலேஜ் இருக்குது. ஆக்சுவலாக ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் டென்டல் காலேஜ் ராமபுரத்தில் ஒரு காலேஜ் இருக்குது. சரிங்களா? அதுவும் டீம்டு டிபி யூனிவர்சிட்டி அந்த மாதிரி கேட்டகரியில் வரும். கண்டிப்பாக அடுத்த வீடியோக்களில் நம்ம இந்த கல்லூரியும் கவர் பண்ண தான் போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறது எஸ்ஆர்எம் டென்டல் காலேஜ் காட்டாங்குளத்தூர். சரிங்களா? ஸோ இந்த காலேஜோடைய தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். நாட் மோர் தென் 5 minutes. நிறைய டைம்லாம் நான் எடுத்துக்க போகிறதில்ல. வெறும் ஷார்ட் டைமில் கலந்து முடிச்சிடலாம். சரிங்களா? நல்ல ரேங்கிங் காலேஜ். நாக் A++, NARA 18th பிளேஸில் இருக்கிறாங்க. யூனிவர்சிட்டி பிராண்ட் நேம் இருக்குது. மெடிக்கல் காலேஜ் இருக்குது. நார்மலாக ஒரு டென்டல் கோர்ஸ் எடுக்கும்போது சில பாயிண்ட் நான் ஆட் பண்ணி சொல்லணும்னா, மெடிக்கல் காலேஜ் இருக்கிற கேம்பஸில் நீங்கள் டென்டல் சூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா அங்கே உங்களுக்கு நிறைய பேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் தோ இன்டர் டிசிப்ளினரி நீங்கள் வந்து வேறு ஏதோ காரணத்தினால டென்டல் படிக்க வந்திருப்பீங்க. ஆனால் பீடியாட்ரிஷனை பற்றியும் ஜென்ரல் மெடிசனை பற்றி கற்றுக்கணும்னு நினைப்பீங்க. அது ஒரு பர்பஸ்க்காக இருக்கலாம். இல்லை ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்போனா என்ன பண்ணுவாங்க, ஒரு டென்டல் சார்ந்த பேஷண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு பிடிஎஸ்ஐ தேர்ந்தெடுக்கும் போது அந்த பிடிஎஸ்ஸில் காலேஜுக்கு அனுபவம் இருக்கணும், பிஜி கோர்ஸ் இருக்கணும், ப்ரிஃபரபிளி எம்பிபிஎஸ் ஆஃபர் பண்ணுற கல்லூரி அந்த என்வாரன்மெண்ட்டில் அதோட மேனேஜ்மெண்ட் அவங்களோட காலேஜாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்படி இருக்குது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு எஸ்ஆர்எம் டென்டல் காலேஜ் வில் பி வெரி வெரி குட் சாய்ஸாக இருக்கலாம். நம்ம அதுக்கு ஃபர்தராக கைட் பண்ணலாம். காலேஜ் பொறுத்தவரை ரேங்கிங் சொல்லிட்டேன். காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்து சொல்லிடலாம். 3,90,000 ஒன் டைம் ஃபீஸாக 10,000 வந்து அட்மிஷன் ஃபீஸ். ஸோ எவ்ரி இயர் நீங்கள் 3.9 lakh பேமெண்ட் பண்ணணும். நிறைய பேஷண்ட் கிடைப்பான்னு சொல்லிட்டு 2007 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. ஸோ அதில் ஒரு 7, இதில் ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் பழைய காலேஜ். ஸோ மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்து 35 வருஷம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு 17 வருஷத்துக்கு 2007 என்ன பண்ணிட்டாங்க, இந்த காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்ல வரவேற்பு இருக்குது. நிறைய பிஜி கோர்சஸ் இருக்குது. எல்லா விதமான ஃபெசிலிட்டி இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ இந்த சாய்ஸஸ் இட் இஸ் யுவர்ஸ் இஃப் யூ ஆர் செலக்டிங் த பிடிஎஸ் கோர்ஸ். ஈவன் தோ கவர்மெண்ட் கோட்டால என்னால் போய் சேர முடியாது, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு என்னோட மார்க் பொருத்தமாக இல்லை அடுத்த லெவலில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணணும். அந்த டீம்டு யூனிவர்சிட்டி ஒருவேளை என்னோட மார்க்குக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரி ஒருவேளை 3.9 lakh வரைக்கும் என்னால் செலவு பண்ண முடியும்னா தாராளமாக செலக்ட் பண்ணலாம். ஏன்னா இங்கே இருக்கிற எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்படியே இருக்கிற கல்லூரியிலும் கூட 2.5 lakh டியூஷன் ஃபீஸு ப்ளஸ் 40,000 டெவலப்மெண்ட் ஃபீஸ் கவர்மெண்ட்டே வாங்கிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ 2.9 lakh ஃபிக்ஸ்டு. ஸோ 3 lakhs. சரிங்களா? அடிஷ்னலாக இன்னொரு 1 lakh போனாலும் பரவாயில்லை. இங்கே கவர்மெண்ட் கோட்டாக்கு பொருத்தமாக இல்லைன்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா, உங்களுடைய கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மார்க்கு பொருத்தமாக இல்லை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ப்ரிப்பேர் பண்ணலாம். அதற்காக ஒரு 10 கல்லூரிகள் நம்ம கையில் இருக்குது. அந்த 10 வழி நடத்த ரெடியாக இருக்கிறோம். இந்த எஸ்ஆர்எம் டென்டல் காலேஜுக்கும் நம்ம சரியான முறையில் வழி நடத்த ரெடியாக இருக்கிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சரிங்களா?